அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இவர் தனியாகத்தான் இருந்தார். இவருக்கு குடும்பத்தில் குழந்தைகள் இல்லை. ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த துயரமான நேரத்தில் கண்ணீர் புகை கொண்டுதான் காரணம். முதல் தியாகியான கியான் சிங். அச்சுறுத்தும் காவலர்கள் தாக்குதல். இறங்கி அடிக்கும் விவசாயிகள். தீவிரமடையும் டெல்லி போராட்டம். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி எல்லைகளில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். மத்திய அமைச்சர்கள் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதால் எல்லையில் முகாமிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது ஹரியானா மாநிலம் அம்பாலா அருகே ஷம்பு எல்லையில் உள்ள தடுப்புகளை நோக்கி சென்ற விவசாயிகளை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தாக்கினார்கள். மேலும் போராட்டம் பரவுவதை தடுக்க சங்ரூர், பாட்டியாலா, பதேகர் ஷாஹிப்பில் உள்ள சில பகுதிகளில் இணைய சேவைகளை முடக்கி போராட்டம் தொடர்பான தகவல்கள் வெளியே தெரியாமல் தடுத்தனர். அது மட்டும் அல்லாமல் பஞ்சாப் மாநில எல்லைக்குள் இருந்த போராட்டக்காரர்கள் மீது ஹரியானா போலீசார் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தொடர்ந்து தாக்குதல் நடத்தினர். விவசாயிகள் மீதான தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். போலீசார் தாக்குதலில் 400க்கும் அதிகமான விவசாயிகள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கண்ணீர் புகை கொண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 65 வயதான கியான் சிங் என்ற விவசாயிக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மூச்சுத்திணறல் ஏற்பட்ட விவசாயிக்கு அதிர்ச்சியின் காரணமாக மாரடைப்பும் ஏற்பட்டு விவசாயி கியான் சிங் இறந்துள்ளார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளில் இருந்தும் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து விவசாயி கியான் சிங்கின் உடல் ஜம்பு எல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டு விவசாயி உடலுக்கு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் அஞ்சலி செலுத்தினர். மேலும் காயமடைந்த விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விவசாயி கியான் சிங் உயிரிழக்கும் போது உடன் இருந்த அவரின் உறவினரும் நண்பருமான ஜெகதீஷ் சிங் கூறுகையில், பிப்ரவரி 13ஆம் தேதி போராட்டத்தின் போது அவர் போராட்டத்தின் மையத்திற்கு சென்றார். அங்கே கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டது. இதனால் அங்கு இருந்த அவருக்கு அதே இடத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனால் தொடர்ந்து அவருக்கு உடல்நிலை மோசமானது. இதுகுறித்து தன்னிடமும் கூறி வந்தார். இதற்காக மருந்துகள் கூட எடுத்துக்கொண்டார். இந்த சூழலில்தான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டார். கியான் சிங் விவசாய சங்கங்கள் நடத்தும் போராட்டங்களில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டார். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தின் போதும் கூட அவர் பெரும்பாலான நேரம் எல்லையில் போராட்ட களத்தில் தான் இருந்தார் எனவும் அவர் வேதனையோடு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து விவசாயி கியான் சிங்கின் வீட்டிற்கு சென்று ஏராளமான நண்பர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதற்கிடையே விவசாயிகளின் போராட்டத்தை மத்திய அரசு நடத்திய விதம் மோசமாக இருப்பதாக விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் சர்வன் சிங் பந்தேர் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்கள் உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தும் போது அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை அரசு பார்க்க வேண்டும் என்ற சர்வன் சிங் போலீசார் நடவடிக்கைகள் விவசாயிகளை காயப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் விவசாயிகள் போராட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தலைநகரில் விவசாயிகள் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் டெல்லியில் மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், வேளாண் துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. டெல்லியில் 2ஆம் கட்டமாக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தில் விவசாயி கியான் சிங் இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்பொழுது கியான் சிங் அவர்களின் இறுதி சடங்கு நடைபெற்றது. நான் இப்பொழுது அவருடைய ஊர் சாச்சோக்கி குர்தாஸ்பூரில் உள்ளேன். அவர் ஊருக்கு வந்து அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டு இப்பொழுதுதான் சடங்குகளை செய்து கொண்டு வெளியே வந்தோம்.
இவர் தனியாகத்தான் இருந்தார். இவருக்கு குடும்பத்தில் குழந்தைகள் இல்லை. ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த துயரமான நேரத்தில் இது ஒரு ஆறுதலான தகவலும் கூட. ஏனென்றால் குழந்தைகளோ இல்லை, பின்னாடி அவர்களது துணைவியாரோ தனியாக இருந்திருந்தால் எவ்வளவு கஷ்டம். அதனால் குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கவில்லை. அதனால் அவர் தனியாகத்தான் இருந்தார். அந்த காரணத்தினால் அவர் போராட்டங்களில் கலந்து கொண்டு எல்லா இடத்துலையும் அவர் பங்கேற்பார், மக்களுக்காக சேவை செய்ய. அதனால் அவருக்கு இன்று வீர வணக்கம் செலுத்த வந்தேன். ரொம்ப கஷ்டமாகத்தான் உள்ளது. முதல் தியாகி இந்த 2ஆம் கட்ட போராட்டத்தில் கியான்சிங் அவர்கள் முதல் தியாகியாக நம்மளை விட்டு பிரிந்து சென்றுள்ளார். இன்று 17ஆம் தேதி 5ஆம் நாள். போராட்ட களத்தில் எல்லாம் சுமூகமாகத்தான் போய்கொண்டு இருக்கிறது. என்னவென்றால் நாளை பேச்சுவார்த்தை உள்ளது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பின் தான் நமது என்ன செய்ய உள்ளோம் என்று தெரிய வரும். பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கிறது என்று. அதனால் நான் இப்பொழுது இங்கிருந்து விடைபெறுகிறேன். கியான்சிங் அவர்களது வீடு. வாஹிகுரு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.